ஆயத்தமா ஆயத்தமா இருக்கீங்களா? ஏன்னா ஆயத்தம் குறித்து பேச போகிறோம். புரிஞ்சிருச்சா? ஓகே, ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கடைசி நாள், கடைசி நேரம் 11 மணிக்கு போகணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஊழியக்காரனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அந்த குடும்பத்துக்கும் மற்ற சக ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நாள் நல்லா பராமரித்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களோட இந்த ஊழிய பணியில இருக்கிறதுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு தெரியும் சில ஆட்களுக்கு தலைப்பு ஆயத்தமா. ஆயத்தமா சொல்லும் பொழுது பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் எது குறிச்சு பேச வர போறீங்க. ஆமா ஆமா தானே. கூடுதலா இந்தியாவில் நிறைய ஆட்கள் இது குறிச்சு பேசிக்கிறாங்க. ஆனா எப்படி அந்த ஆயத்தம் வேற விதமாக நாங்க இன்னைக்கு பார்ப்போம். ஆயத்தம் குறிச்சு நாங்க வேற விதமாக பார்ப்போம். இப்ப ஆயத்தமா என்று என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? நாங்க ஆயத்தத்தோடு இருக்கணும். எதுக்காக நாங்க ஆயத்தத்தோடு இருக்கணும்? நாங்க ஊழியம் செஞ்சாலும், ஊழிய பணியில இருந்தாலும், நாங்க வேலை செஞ்சாலும், நாங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக சபையில் இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆயத்தோட இருக்கணும். சபைகள்ல தேவராஜ்யத்துல எங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கலாம். சில நபர்கள் மூத்த ஊழியக்காரர்களாக இருக்கலாம். சில நபர்கள் தனி ஊழியம் ஒன்று செய்யலாம். சில ஊழியக்காரங்கள் பெரிய ஊழியங்கள் செய்யலாம். சில நபர்கள் அந்த பெரிய ஊழியக்காரங்கள் கிட்ட அவங்களோட உதவி ஊழியக்காரர்களாக இருக்கலாம். சபைகள் நாங்க பல வருடங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு பொறுப்பு உண்டு. நாங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. என்ன தெரியுமா? அந்த பொறுப்பு தான் ஆயத்தத்தோட இருக்கிறது. இது எங்களுக்கு சில நேரம் தெரியாது. எப்படி ஆயத்தமா இருக்கணும் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஏன் ஆயத்தமா இருக்க வேண்டும்? கூடுதலா சொல்ல ஒரு விஷயம் தான் இது சபையின் கடைசி காலம் சொல்லி சொல்றான். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்ப 26 வருஷம் ஆகுது. 2வது முறை ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனேன் 3.5 வருஷம். அதுக்கு பிறகு 2வது முறை தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப 26 வருஷம் ஆகுது. இந்த 26 வருஷங்குள்ள நானும் கேட்கிறேன், ஆயத்தத்தோடு இருக்கணுமா? கடைசி காலமா? இப்ப நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடைசி காலம் சொல்லி பல பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறோம். என்னுடைய தலைமை போதகரும் பிரசங்கம் பண்றாரு. விளங்குதா? ஆயத்தத்தோடு. இப்ப சமீபத்தில் அவர் ஒரு படிப்பினை கொண்டு வந்தாரு. அதுல சொன்னார் இப்ப ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன் தெரியுமா? இது கடைசி காலம் இல்ல, கடைசி நாட்கள்னு சொன்னாரு. அப்ப எப்படி ஆயத்தத்தோடு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்? ஏன் ஆயத்தத்தோடு இருக்கணும் சொல்லுவாங்க? கடைசி காலம் சொல்லி எப்படி கடைசி காலம் என்று நாங்க சொல்றது? ஓகே, அது நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். ஏன் கடைசி காலம் சொல்றது? வேதத்தில் அதுக்கு ஆதாரம் உண்டா? ஆமா. சரித்திரத்துல இல்லாட்டி வரலாற்றுல அதுக்கு ஆதாரங்கள் உண்டா? ஆமா, வரலாற்றுல அநேக ஆதாரங்கள் உண்டு. சரி, நான் நேற்றும் சொன்னேன், சபை ஸ்தாபிச்சது கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டு ஏடி. ஆமாதானே, நாங்க சொல்லுவோம் ஏடி சொல்லி. இப்ப வரலாற்று பிரிக்கும் பொழுது பிசி, பிஃபோர் கிரைஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்றோம், அதுக்கு பிறகு ஏடின்னு சொல்லுவோம். எப்படி ஏடி சொல்லும் பொழுது அவங்களுக்கு சரியாக அந்த விளக்கம் தெரியாது. ஏடி சொல்லும் பொழுது நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க ஆஃப்டர் டெத்னு வராது. ஏன்? இயேசு மரிக்கவே இல்லை. அப்ப ஆஃப்டர் டெத்னு வராது. சரியா? அப்ப ஏடினா என்னது? அது சொல்றது லத்தீன் மொழியில அன்னோ டொமினி. அப்ப அன்னோ டொமினி என்றால் என்னது? கர்த்தருடைய வருடங்கள். அப்படி என்றால் இயேசு மரிக்கவே இல்லை. அப்ப ஏடி சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் சொல்லும் பொழுது, இயேசு மரித்த பின் என்று நாங்க எண்ணக்கூடாது. அங்க என்னன்னு என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருடங்கள், the Lord's years. அன்னோ டொமினி என்றால் கர்த்தருடைய
நாட்கள், வருடங்கள். புரிஞ்சிருச்சா? அப்ப கர்த்தருடைய வருடங்கள் தொடங்கிருச்சு கர்த்தர் பிறந்த பிறகு. ஓகே, நாங்க விசுவாசிக்கிறோம் சரித்திரத்தின் படி, வரலாற்றின் படி இயேசு பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் 4க்கும் 3க்கும் இடையில என்று. அதனால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிந்தது AD 30. சிலுவைக்கு போனது AD 30. உயிரோடு எழும்பினது AD 30. இயேசு 40 நாள் மேல் பிறகு பரமேறினது 30. சபை ஸ்தாபிச்சது 30. அப்ப சபை ஆரம்பம் AD கிறிஸ்துவுக்கு பின் 30. ஓகே, அப்ப 30 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க எடுக்கும் பொழுது நாங்க 2025 வாழ்கிறோம். எத்தனை வயசு சபைக்கு? 1995 வருடங்கள். 1995 வருடங்கள் சபை இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. யாருடைய சபை? ஒரு மனிதனுடைய சபை அல்ல, ஒரு போதகருடைய சபை அல்ல, ஒரு போப்புடைய சபை அல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய சபை அல்ல, ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய சபை அல்ல. அவர்கள் எல்லாமே அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரங்கள், ஊழிய பொறுப்புல இருந்த சாதாரணமான மனிதர்கள். ஆனா சபை கிட்டத்தட்ட 1995 வருடங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த 1995 வருடங்கள் உள்ளுக்கு தான் அந்த சபை கடைசி காலம் என்பதுக்கு சாட்சிகள் உள்ளடக்கியது. எப்படி? AD 30 இருந்து நாங்க பார்க்கும் பொழுது AD 100 வரைக்கும், அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின் 100 வரைக்கும் அந்த சபைக்கு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் சர்ச் ஏஜ், இல்லாட்டி முதல் சபை காலம். புரிஞ்சிருச்சா? அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் உருவாக்கின சபை, சபை காலம். சரியா? அந்த சபைக்கு நாங்க சொல்லுவோம் கடைசி புஸ்தகம் புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் பார்க்கும் பொழுது 7 சபைகள் இருக்கு. அந்த 7 சபை பின்னணி தான் இந்த 1995 வருடங்களுக்கு இணைந்து இருக்கிறது பின்னணி. அப்ப முதலாவது சபை நாங்க வாசிக்கும் பொழுது என்ன சபை? எபேசிய சபை. அப்ப நாங்க எபேசிய சபை பார்க்கும் பொழுது அந்த சபையில் இருக்கிற குணாதிசயங்கள் பார்க்கும் பொழுது அந்த குணாதிசயம் தான் இருந்த அப்போஸ்தலர்களுடைய சபையில இருந்தது. நீங்க அந்த சபை குறித்து நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, வாசிக்கும் பொழுது சபை காலம், அப்போஸ்தலர்களுடைய சபை காலம் குறித்து அதுல விலாவரியாக இருக்கிறது. நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது குறித்து கண்டுபிடிக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு சபை என்று. அந்த சபையில இருந்த தலைவர்கள் யாரு? இயேசுவினுடைய சீஷர்கள். சரியா? அவர்கள் அன்னைக்கு பயன்படுத்தினது எது? அவர்களுக்கு வேதாகமம் இருக்கல்ல, இருந்தது வேதாகமம். என்னது? டனாக் மட்டுமே. எந்த டனாக்? பழைய பாட்டு மட்டும். அவர்களுக்கு புதிய பாட்டு இருக்கவே இல்ல. அப்ப அவர்கள் சபை போதிச்சது எதின் அடிப்படையில? நியாய பிரமாணம் இல்லாட்டி பழைய பாட்டின் அடிப்படையில். ஏன் 100ல தான் எழுத முடிஞ்சது. என்னது? எல்லாம் அந்த நூல்கள், புதிய பாட்டுக்கு தேவைப்பட்டதான நூல்கள் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டுல. யோவான் தான் கடைசி புஸ்தகம். ஆனா அப்படி இருந்தாலும் புதிய பாட்டு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. புதிய பாட்டு ஏற்றுக்கொள்றதுக்காக சட்டபூர்வமாக கிட்டத்தட்ட இன்னும் 200 வருடங்கள் போயிருச்சு. கிறிஸ்துவுக்கு பின் 300க்கு பிறகு தான் புதிய பாட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அவைகள் எல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆயத்தத்துக்காக தான் இந்த கூட்டம், இந்த படிப்பினை. 8:30. ஓ, டைம் இருக்கு. ரைட். அப்ப அது முதலாவது சபை காலம் AD 30 இருந்து 100 வரைக்கும். அதுல யாரு ஊழியம் செஞ்சாரு? இயேசுவினுடைய சீஷர்கள், 12 சீஷர்கள். இயேசுக்கும் அந்த அந்த அனுபவம் இல்லை. எப்படி ஒரு சபை பராமரிக்கணும். அவரே சபை பராமரிக்கிறது எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள். அவருக்கு இருந்த சபை எவ்வளவு ஆட்கள் இருந்தார்? வெறும் 12 தான். இயேசுக்கு சபையில எத்தனை பேர்கள் இருந்தாங்க? 12 பேர் இல்லையே, 5000 பேர் இருந்தாங்க. ஆமா, இருந்தாரு. சாப்பாடு கொடுத்தாரு. 2 மீன்
5 அப்பம். அப்படி அது பெருசாக அதிசயம் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்ட பிறகு தொடங்கிட்டாங்க என்னதுக்கு? அதிசயம் செய்யறதுக்கா? இல்ல. அற்புதங்கள் செய்யறதுக்கா? இல்ல. என்னதுக்கு? படிச்சு கொடுக்கறதுக்கு. தொடங்கின உடனே என்னாச்சு? இதான் ஒன்னா போகுது. யாருமே இருக்கல்ல. மிஞ்சினது யாரு? 12 மட்டும்தான். அப்ப ஐயா கேட்டாரு, எங்கடா உங்க? ஐயா அவங்க போயிட்டாங்க ஐயா. ஏன் போயிட்டாங்க? ஏன்னா அவங்களுடைய உபதேசம் கடினமாக இருக்கிறதுனால திண்டிக்கிட்டு வாய் நிரம்பின பிறகு போயிட்டாரு. அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தோட நிக்க மாட்டாரு. யாரு தேவனோட நிப்பாரு? சீஷர்கள். சபையில் இருக்கணும் யாரு தெரியுமா? விசுவாசிகள் இருக்க கூடாது. யார் இருக்கணும்? சீஷர்கள். சீஷர்கள் தான் இருக்கணும். அப்ப இயேசுக்கு இருந்த ஒரே சீஷர்கள் கூட்டம் யாரு? இந்த 12. இயேசு அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, இப்ப இயேசுக்கு எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஒரேடியா மொத்த ஜனங்களுக்கும் ஜெபிக்கலாம். விளங்குதா? 12 பேருக்கும் ஜெபிக்கலாம். ஆனா அவர் ஒரு மனிதன். அவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சது கணக்கு இருக்கிற ஆக்களுக்கு பொதுவாகவும் ஜெபிச்சாரு. ஆனா அவருக்கு இருந்த உண்மையான சபை யாரு? அந்த சொந்த என்னது சீஷர்கள். மற்றாக்கள் பிரசங்கம் கேட்டுட்டு போயிடுவாரு, அவரோட இருக்க மாட்டார். சரியா? அப்ப இவர்கள் தான் சபை ஸ்தாபிச்சாரு. இயேசுக்கும் இல்லாத அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அவைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தது இயேசு, அது வேற. ஆனா இயேசு தொடர்ச்சியாக சபை ஓட இருக்கல்ல, ஒரு மனிதனாக. புரிஞ்சிருச்சா? இல்லாட்டி நீங்க சொல்லுவீங்க, இவர் போய் சொல்றாரு, இயேசு இருக்க மாட்டாரா சபை? இயேசு இருக்காரு. ஆனா நிஜமாகவே மனிதனாக பூமியில இருக்கல. 3.5 வருஷம் தான் சபையில இருந்தது. ஓகே. அப்ப 100 வயசு, இப்ப ஏடி 100 வரைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70 வருடங்கள் தான் அந்த முதலாவது சபை காலம். அதுக்கு பிறகு ஒரு சபை காலம் வருது. எங்க தெரியுமா? எங்களுக்கு பார்க்க முடியும் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். அங்க ஒரு சபை இருக்கு. என்ன சபை? சிமர்னா சபை. அம்மா இன்னைக்கு வாசனம் வாசிக்கிறாங்க, கொஞ்சம் இருங்க. நல்ல வசனம் வாசிக்கிறாங்க அந்த 2 பேர். இன்னைக்கு பகல் மீட்டிங்ல நல்ல அருமையா வாசிச்சாரு. ஓகே. அந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு சபை. என்ன சபை? சிமர்னா சபை. என்ன சபை? சிமர்னா சபை. அந்த சிமர்னா சபை தான் 2வது சபை காலம். 2வது சபை காலம் எங்க இருந்து? கிறிஸ்துவுக்கு பின் 100ல இருந்து 312 வரைக்கும். கிறிஸ்துவுக்கு பின் 100ல இருந்து 312 வரைக்கும். கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 200-212 வருடங்கள். இந்த காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் சீசர்களுடைய காலம். ஓகே. சீசர்களுடைய காலம், ரோம சீசர்களுடைய காலம். ஏன் சொல்றது அப்படி? ஏன்னா அது தான் உபத்திரவ காலம். சபை ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுத்தார். என்னத்துக்கு? பர்சிக்யூஷன்ஸ், உபத்திரவம். என்ன உபத்திரவம்? அந்த காலத்தில் ரோமா பூரி தான் ஆட்சி செஞ்சார். எங்க? பூரி இல்ல, ரோமாபுரி. ஓகே. ரோமர்கள் தான் உலக ஆட்சி செஞ்சாங்க. அவர்கள் உலக ஆட்சி செய்யும் பொழுது என்ன நடந்தது என்றால், ஒரே ஒரு இடம். எங்க? இந்த யூதா என்ற இடம். அந்த இடங்கள் இருக்கிற ஜனங்கள் ரோம ராயர்களுக்கு வணங்க மாட்டார். அந்த காலத்தில் ஒவ்வொரு சந்திக்கு ஒவ்வொரு ஃபேமஸான சிட்டியில ரோமர் ராயர்களோட பெரிய பெரிய சிலைகள் இருந்தது. தான் எங்கேயாவது போனா அந்த இடத்துக்கு போயிட்டு இப்படியே பவ் பண்ணி தான் போகணும். ஆனா இந்த நாட்டில் இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படி செய்யல. சில யூதர்கள் செஞ்சார், ஆனா கிறிஸ்தவர்கள் செய்யல. அந்நாட்களில் ரோமாபுரிக்கு இல்லாட்டி ரோமா செனட்க்கு, ரோம அரசாங்கத்துக்கு அவர்களுக்கு டாக்ஸ் வருது. எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் ரோம ராயர்களுடைய தெய்வர்களுடைய அவங்க அந்த இமேஜ் இல்லாட்டி அந்த சிலைகள் உருவாக்கும் பொழுது அது வித்தார். அது விற்கும் பொழுது வருமானம் வருது. எங்க? கவர்மெண்ட்க்கு. அதுவும் காணாம போயிடுச்சு. ஒரு இடத்திலிருந்து மட்டும் இவைகள் எல்லாம் வராது. எங்கிருந்து?
யூதா தேசத்திலிருந்து தேடி பார்த்தாரு. இவர்கள் யூதர்கள் ஒரு விஷயம், அடுத்ததாக கிறிஸ்தவம்னா ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கு. அது அங்க இல்ல, அது பரவி போயிருக்கு. சின்ன ஆசியா முழுக்க பரவி போயிருக்கு. அதனால இங்க உள்ளவர்கள் வந்து ராயர்களுக்கு என்னது கனம் செலுத்த மாட்டார்கள், சிலைகள் வாங்க மாட்டார். அதனால நமக்கு தான் சட்டம். அதனால செனட்ல பாராளுமன்றம், ரோமாபூரில் பாராளுமன்றத்தில் கதைச்சாரு, நாங்க இதுக்கு என்ன செய்யணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும். இப்ப பாருங்க, இங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கும் சுகாதார அமைச்சர் இருக்காரா? ஐயாட பேர் என்னது? ரைட். அந்த ஐயா ராவ் தூங்குனா அவருக்கு கனவுல வருது என்ன தெரியுமா? டாக்டர்ஸ் கனவுல வருது, மெடிசின் கனவுல வருது, நர்ஸ்மார்கள் கனவுல வருது, ஹாஸ்பிட்டல் கனவுல வருது. ஏன்? அவர் சுகாதார அமைச்சர். காலையிலிருந்து அந்திக்கு வரைக்கும் சுகாதாரம் குறித்து தான் யோசிக்கிறார். அது கனவுல வராம இருக்குமா? வரும். நேத்து வந்துருச்சா கையில? உங்களுக்கு வரல தானே? நல்ல நேரம். கூட ஜெபிச்சிங்களா வரக்கூடாது சொல்லி? சரி பாருங்க. அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரு? சரி, அவருக்கு கனவுல என்ன வரும்? ஃபுட்பால் வரும், கிரிக்கெட் வரும், IPL வரும். இல்ல உலகத்தில் இல்லாத பிரான்சைஸ் எல்லாம் அவருடைய மண்டையில ஓடும் நைட். அவருடைய மனைவி எவ்வளவு அடி வாங்குறாரோ தெரியாது. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆனே, பாக்ஸிங், கபடி, அது இதெல்லாம் எல்லாம் அவர் ஆடுவார் போல எங்க. அதனால அவருக்கு ஒரு யோசனை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு தெரியாதா? யாரோ. அவருக்கு என்ன தெரியும்? நோட்டா தெரியும். என்னது? மணி 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 விளங்குதா? ஒரு மணி இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மணி அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்மார்களுடைய என்னது மனநிலை வித்தியாசம். ரோம செனட்ல எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு விஷயங்களுக்கு பொறுப்பாக. ஏன்னா ஒரு நாடு இல்லை, இது பல நாடுகள் சேர்ந்து அமைஞ்ச ஒரு என்னது ஒரு அரசாட்சி. அப்ப ஒவ்வொரு கவர்னன்ஸ் இருக்கணும், ஆளுநர்கள் இருக்கணும். ஆகவே பார்த்தாரு, இந்த இடத்தில் இருந்து மட்டும் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப நாங்க கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் கொடுப்போம் சொல்லி ஒரு அமைச்சர் உண்டாக்குனார். அந்த அமைச்சருடைய பொறுப்பு என்னது? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கணும். அப்ப அவருக்கு நைட் முழுக்க எப்படி உபத்திரவம் கொடுக்கிறது, எப்படி கொலை பண்றது, எப்படி சாவடிக்கிறது, எப்படி பைபிள் எல்லாம் இல்லாமாக்குறது, எப்படி சபைகள் எல்லாம் எப்படி இல்லாமாக்கணும், எப்படி கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணணும், இதுதான் மண்டையில ஓடுது. அதனால அந்த காலத்துல சபைகள் இருக்கவே இல்லை. அந்த காலத்துல அவங்க வாசிச்ச அந்த நூல்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாம் இருக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒன்னா இருக்க முடியாது, சபைகள் இருக்கவே இல்லை. அவர்கள் வந்து சுடுகாட்டுல, எங்கேயாவது ஒரு குகைகள்ல, இல்லாட்டி மரங்கள் கீழே, யாருக்கும் தெரியாத வீடுகள்ல தான் ஒன்னா இப்படி சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது. நமக்கு எல்லாம் எவ்வளவு ஃப்ரீடம், சுதந்திரம். அப்படி இருந்தும் கூட்டத்தில் காணுமே. சரி, இதோ பாருங்க, ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆன்லைன்ல இருக்கிறார்கள், ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரியா மிஸ் ஆகுனா செய்ய வழி இல்லை. ஆகவே அந்த காலத்தில் இருந்த சபை உபத்திரவத்துக்கு முகம் கொடுத்தார். இது இங்க இருக்குது வந்து கிட்டத்தட்ட 200 வருடங்கள். ஆனா உபத்திரவம் தொடங்கினது வந்து கிறிஸ்துவுக்கு பின் 54க்கு பிறகு. ஏன் சீஷர்களுடைய காலம் சொல்றது? அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு சீஷர்கள் அப்படியே கொடுத்த சித்திரவாதம் சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. ஐயோ சொல்ல இயலாது. கலிகுல்லா, டொமிட்டியன், நீரோ, விளங்குதா? இந்த மாதிரி பல ராயர்கள் சபைக்கு கொடுத்த வத சொல்லவே இடாது. கிட்டத்தட்ட 275 வருடங்கள் வத கொடுத்தாங்க, பெர்சிக்யூஷன் கொடுத்தாங்க. சரியா? அது 312 வரைக்கும் மட்டும் தான். அப்ப 2வது சபை காலம் முடிந்தது. அப்ப நீங்க சிமர்னா சபை வாசிக்கும் பொழுது அது அந்த பின்னணி தான் அந்த சபை காலத்தில் இருந்தது. ஓகே, அடுத்ததாக 3வது சபை காலம். சரியா? 3வது சபைக்கு என்ன சொல்றாங்க? பர்கமம் சபை, பெர்கமோஸ், the church of Pergamos. சரியா? இந்த சபைகள் குறித்து நான் படிச்சு கொடுக்கிறது இல்ல, அது வேறொரு சப்ஜெக்ட். ஓகே ஓகே. அப்ப 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அந்த சர்ச் ஆஃப் பெர்கமோஸ், பெர்கமம் சபை குறித்து
எழுதி இருக்கிறது. அதுல பின்னணி எந்த விதமான சபை, அந்த சபையின் குணாதிசயம் இருக்கு. இப்ப இந்த சபை பின்னணியோடு இந்த பெர்கமோ சபை வேற இடத்தில இருந்தது. ஓகே, சிமர்னா சபை வேற இடத்தில இருந்தது. இவைகள் எல்லாம் சின்ன ஆசியால இருந்த சபை. எபீச சபை வேற இடத்தில இருந்தது. ஆனா மொத்த சபை எடுக்கும் பொழுது இந்த சபைகளோட குணாதிசயம் தான் மொத்த சபையில காமனா இருந்தது. புரிஞ்சிருச்சா? பொதுவாக இருந்தது. ஆனா இந்த சபைகள் இந்த சொல்லப்பட்ட இடங்கள்ல இயங்கிருச்சு. அந்த சபைகள் இருந்த குணாதிசயங்கள் இந்த காலகட்டத்தில மொத்த சபையிலும் இருந்துருச்சு. புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப பெர்கமோஸ் சபை, அந்த சபை இருந்தது எவ்வளவு காலம் இயங்குறது? கிறிஸ்துவுக்கு பின் 312 இருந்து 590 வரைக்கும். 300 from 312 to 590 AD. ஓகே, அப்ப இந்த சபை காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் அரசியல் சபை, பொலிட்டிக்கல் சர்ச். அரசியல் செல்வாக்கியத்தினால இயங்கின சபை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலினால இயங்கின சபை இல்ல, அரசியல் செல்வாக்கியம்னால இயங்கின சபை. எந்த சபை? பெர்கமோ சபை காலம். இதுதான் மூன்றாவது சபை காலம். சரியா? எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? 312 இருந்து 590 வரைக்கும். ஏன் அரசியல் இயங்கின சபை சொல்றது? ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜாட பேர் கான்ஸ்டன்டைன். அவரோட அப்பாட பேர் கான்ஸ்டன்டீன். கான்ஸ்டன்டீன் இறந்த பிறகு கான்ஸ்டன்டைன் நினைச்சாரு, நான் தான் அடுத்த ராஜா, நான் தான் அடுத்த ரோம அரசாங்கத்துக்கு தலைவராக இருக்கணும். ஆனா முடியாம போயிருச்சு. அவருக்கு விரோதமாக அதே சாம்ராஜ்யில இருந்த தளபதி மேக்சென்டியஸ் சொன்னார், இல்ல 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 இல்ல, உனக்கு எல்லாம் ராஜ்யம் செய்யறதுக்கு அதிகாரம் இல்ல, என்னோட போட்டி போடுவோம், யுத்தம் ஒண்ணு வைப்போம். சரியா? அதுல வெற்றி அடைவர் மட்டும் தான் இந்த ரோம அரசாங்கம் ஆட்சி செய்ய முடியும். ஓகே, ஐரோப்பால ஒரு ஃபேமஸ் இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த யுத்தம் நடந்தது. சரியா? அந்த இடத்துல இந்த யுத்தம் நடக்கும் பொழுது அந்த நாள், அந்த ராத்திரியில யுத்தத்துக்கு போறதுக்கு முதல்ல மெல்வின் பிரிட்ஜ் என்ற இடத்துல தான் இந்த மெல்வின் பாலம், அது மேல தான் இந்த யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ராத்திரி இவர் ஒரு தரிசனம் கண்டார், ஒரு ட்ரீம் மாதிரி ஒண்ணு கண்டார். அந்த ட்ரீம்ல இவருக்கு ஒரு அடையாளம் வந்தது. அந்த அடையாளத்தில் ஒரு சில வசனங்கள் வந்தது லத்தீன் மொழியில. ஹொயே சிக்னோ வின்சி. ஹொயே சிக்னோ வின்சி என்றால் இந்த அடையாளம் உனக்கு வெற்றி கொடுப்பார். விளங்குதா? அந்த அடையாளம் எது என்று இன்னொரு, இது இப்ப சொல்ல இல்லாது இன்னொரு பாடம் இருக்கு, அதுல சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் வெளியே வரும் தெரியாது, என்னது படிச்சு கொடுக்கறதுக்கே முதல்ல. சரி, அது கிட்டத்தட்ட இந்த சிலுவைக்கு சமமான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சிலுவைக்கு சமமான அடையாளம். அந்த அடையாளத்தை தன்னுடைய அந்த இராணுவத்துக்கு வாள்கள்ல, கேடயங்கள்ல அந்த கொண்டு போற அந்த என்னது கொடியில எல்லாம் போட்டார். ஓகே, இவர் யுத்தத்துக்கு போனாலும் மெல்வின் பிரிட்ஜ்ல அடியோட அடி அடிச்சாரு. யாருக்கு? தளபதிக்கு. தளபதி தோல்வி அடைச்சாரு, இவர் வெற்றி அடைஞ்சார். வெற்றி அடைஞ்ச உடனே இவர் சென்றாரு தாய் கிட்ட. தாயோட பேர் ஹெலேனா. தாய் கிட்ட போன பிறகு தாய் கிட்ட சொன்னாரு, தாயே தாயே, நேத்து நைட் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இந்த மாதிரி அடையாளம் எல்லாம் வந்துருச்சு. அந்த அடையாளம் போட்ட காக்கி அந்த அடையாளத்தில் சொன்னாங்க உனக்கு வெற்றி கொடுப்பேன்னு சொல்லி, எனக்கு வெற்றி வந்துருச்சு தான் என்ன சொன்னார். மகனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கள் பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக எதிராக இருக்கிறோம். அந்த கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் இருக்காரு தானே, அந்த தேவன் தான் உனக்கு வெற்றி கொடுத்தாரு. எப்படி மாமி நீங்க அப்படி சொல்லுவீங்க? அப்ப சொன்னாரு, நானும் ரகசியமாய் அந்த தேவன் தான் வணங்கி கொண்டு இருக்கிறேன் மகனே. அப்ப இவன் ஷொக் ஆகிட்டாங்க. அந்த ஷொக்கோட இவன் ரசிக்கப்பட்டார். ஆனா ரசிக்கப்பட்ட உடனே சும்மா இமோஷனல் கிறிஸ்டியன், வார்த்தை வளர்ச்சி அவருக்கு இல்ல, இமோஷன் கிறிஸ்டியன். தெரியும் தானே?
கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் நேற்று சொன்னேன், அந்த கோலி சோடா போத்தல் மாதிரி உடைச்ச உடனே அந்த பிஷ் மட்டும் தான். ஓகே, அந்த பிஷ்ல எது வேணாலும் செய்யும் அந்த அந்த சூடுல. ஓகே, அந்த கேஸ் போன கைக்கு என்னது, கேஸ் போன அந்த சோடா அவ்வளவு அந்த மாதிரி ஒரு கிக் இல்ல. புரிஞ்சிருச்சா? அப்ப உடனே குடிச்சாதான் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவரு அப்படி இல்லை. யாரு? கான்ஸ்டன்டைன். அவருடைய வாழ்க்கையை முழுக்க அவர் இருந்தது கோலி சோடா மாதிரி தான். வார்த்தையின் வளர்ச்சி ஒன்னும் இல்லை. பயங்கரமான இமோஷன் ஆள். சரியா? அவரு இப்ப ரோம அரசன் ஆகின பிறகு அவருக்கு பயந்து முழு உலகமே என்னது கிறிஸ்தவர்களாக மாறினார். வேற மதஸ்தலங்கள் கிறிஸ்தவ மதஸ்தலங்களாக மாறிச்சு. முன்ன பின்ன ஒன்னும் தெரியாது, சத்தியம் தெரியாது, யார் இயேசு அவர் என்னத்துக்கு வந்தார் ஒன்னும் தெரியாது. அரசனுக்கு பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்தவர்கள் ஆகினார். தாய் என்ன செஞ்சார்? ரோம ராணுவம் எடுத்துட்டு போனாலு எங்க? இஸ்ரவேல் நோக்கி, இஸ்ரவேல் தேடிட்டு போனாள். ஏன்னா அந்த காலத்துல இஸ்ரவேல் என்ற ஒரு இடம் இருக்கல்ல. ஏன்? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம்னால அது காடாக போயிருச்சு, யாரும் இருக்கல்ல. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் ஜனங்கள் இறந்துட்டாங்க. 11 லட்சம் ஜனங்கள் இறந்துட்டாங்க. என்னதுக்குனால? வெஸ்பசியன் என்ற ரோம ராயனுடைய மகன் ஜெனரல் தீத்தஸ் வந்து அங்க வந்து அப்படியே சாவடிச்சார் இருந்தாக்கள் எல்லாம் ஒரு வேறொரு பிரச்சனைக்காக. அத்தோட அங்கிருந்த சபை கட்டடங்கள் தேவாலயம் இது எல்லாமே காணாம போயிருச்சு. அங்க இருக்கவும் இல்லை யாரு? யூதர்கள் எல்லாம். அவங்க சீராஞ்சிக்கிட்டு உலகத்தில் அங்க இங்க போனார்கள். ஓகே, அப்ப அது ஒரு காடாக இருந்தது. ஆனா இந்த ஹெலேனா அங்க ராணுவத்தோட போய், சரியா, அந்த காலத்தில் இருந்த என்னது பிரதான ஆசாரியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் தேடி போய் இயேசு போன இடம் அதெல்லாம் தேடி 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 அங்க ஒவ்வொரு இடங்கள்ல சபைகள் கட்டினார், கட்டடங்கள் கட்டினார். எகிப்து வரைக்கும் போனார். சீனாய் பாலைவனத்துக்கும் போய் மோசே போன இடங்கள் ஹோரேப் அதெல்லாம் தேடி எடுத்தார். யாரு? ஹெலேனா. அப்ப இந்த காலத்துல அந்த ஒளிஞ்சி இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே வெளியே வந்தாங்க. எதின் நிதி உதவியோட, அரசாங்கத்தின் நிதி உதவியோட. அரசாங்கம் அப்படியே தள்ளினார். என்னது? ஃபண்ட்ஸ். என்னதுக்கு? சபைகள் கட்டுறதுக்கு. விளங்குதா? அப்ப அந்த காலத்துல ரோம அரசாங்கத்துக்கு ஒரு சட்ட பிரகாரமான ஒரு மதம் இருந்தது. என்னது? கிறிஸ்தவம். அதனால தான் அந்த கிறிஸ்தவம் சர்வதேச ஒரு மதமாக ஆகினால ரோம அரசாங்கம்னால ரோமன் கத்தோலிக்கோஸ். கத்தோலிக்கோஸ் என்றால் என்னது? சர்வதேச சபை. ரோமன் சர்வதேச சபை, ரோமன் கத்தோலிக்கோஸ். புரிஞ்சிருச்சா? அப்ப கிட்டத்தட்ட 590 வரைக்கும் சபை இயங்குது. என்னத்தோட தெரியுமா? அரசாங்கத்தின் நிதியுதவியோட. யாருக்கும் கீழே போடவே முடியாது. இப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க முடியாது. நாங்க பின்னணி மட்டும் தான் பார்ப்போம். சர்ச் ஏஜ், சபை காலம். இப்ப ஒரு சபை காலம் முடிந்தது 590ல. ஆமா தானே? 30ல தொடங்கிருச்சு. 3 பிரிவு. புரியுதா? ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒன்னும் விளங்காத மாதிரி. என்னுடைய தமிழ் புரியாதோ? இன்னைக்கு வரும் பொழுது இந்த ஸ்லாங் புரியணும். விளங்குதா? ஏன்னா நான் மட்டும் தான் இந்த தமிழ் பேசுறது. ஓகே, உலகத்துல வேற யாரும் இல்ல. துஷாரிட ஐயோ எந்த தமிழ். ஓகே, சரி. அடுத்ததாக அடுத்த சபை காலம் வெளிப்படுதல் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். சரியா? இந்த வசனங்கள் வாசிச்சா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இன்னொரு சபை. என்ன சபை சொல்லுங்க பாப்போம்? தியத்தீரா சபை. இப்ப தியத்தீரா சபை பின்னணி தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது. எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? கிறிஸ்துவுக்கு பின் 590ல இருந்து, கிறிஸ்துவுக்கு பின் 590ல இருந்து from 590 AD to
1517 வரைக்கும், 1517 வரைக்கும், 1517 AD. அப்பாடா, கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 1000 வருடங்கள். ரொம்ப காலமா இயங்கிருச்சு. இந்த 1000 வருடங்களுக்குள் இந்த தியதீரா சபையின் பின்னணி, அந்த சுபாவம் தான் இந்த 1000 வருடங்களுக்குள் இருந்தது. ஐயோ, என்னென்னமோ உலகத்தில் நடந்துருச்சு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் போதாது. இந்த மாதிரி 2-3 நாள் சரி வேணும் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவ்வளவு விஷயங்கள் அந்த 1000 வருடங்கள் உள்ளுக்கு நடந்துருச்சு. ஓகே, அப்ப இந்த சபை காலத்துக்கு சொல்லுவோம் நாங்க என்னது? டார்க் ஏஜ் பீரியட், இருள் காலம். மத்திய கிழக்குல இருந்த இருள் காலம், டார்க் ஏஜ் பீரியட். இல்லாட்டி ஆமா, அது போதும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் இருள் அடைஞ்ச காலம், இருள் காலம்னு சொல்லுவோம். அது மாத்திரம் போதும். ஓகே, அப்ப அந்த காலத்துல சபை இருந்தது. என்னது சபை எவ்வாறாக இருந்தது? இருள்ல இருந்த சபை காலம். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் போதாது. ஓகே, ஆனா நினைச்சுக்கிறீங்க, அதுக்கு ஒரு இந்த சபையில வேதாகம கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வேதாகம கல்லூரி இந்த சபையில இருக்கு. பிற்காலத்துல அது குறிச்சு வேற சப்ஜெக்ட் வருது, சபை சரித்திரம் சொல்லி, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அந்த ஆசாரியர்கள் வந்து படிச்சு கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம் என்னடா அந்த டார்க் ஏஜ் சொல்லி. ஓகே, சரி. ஆனா நீங்க நினைச்சுக்கிறணும், சபை ஒரு காலம் தாண்டினார். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அப்படியே இருளையும் போனார், இருளுக்கும் போனார். சரியா? ஒரு சுருக்கா சொன்னா, அந்த காலத்துல சபை வார்த்தையில இருக்கவே இல்லை. சபை உள்ளுக்கு அரசியல் வந்தது. சபை பொறுப்பாளாக இருந்தது மனிதர்கள். வேற வேற வேதத்தில் இல்லாத தலைமைத்துவம் சபையில வந்தது. அவர்கள் தான் சபை ஆட்சி செஞ்சார். அந்த சபை உள்ளுக்கு அவர்கள் தனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். வேதத்தில் இல்லாத சட்டங்கள் கொண்டு வந்தார். வேதத்தில் இல்லாத கலாச்சாரம் கொண்டு வந்தார். வேதத்தில இல்லாத அத்தனை விஷயங்கள் சபையில நடந்துருச்சு அந்த காலத்துல. இப்ப முன்ன கான்ஸ்டன்டைனோட ரிவைவல்னால அந்த காலத்துல சுவிசேஷம் சொல்றதுல எல்லா சபை உள்ளுக்கு வந்து நுழைஞ்சார். அப்ப அவர்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? என்ன செஞ்சார்? ஒரு விஷயம் சொல்றேன். அவர்கள் வரைஞ்சார். என்னது? ஆதாம் கதையில இருந்த இயேசு சிலுவைக்கு போற வரைக்கும் வரைஞ்சால். எங்க? சபை கட்டடங்கள்ல. அந்த சபை கட்டடங்கள் வந்து கிட்டத்தட்ட 100-150 அடி உயரும். கோத்திக் சர்ச் தானே, பெரிய பெரிய சர்ச். அதெல்லாம் என்னது? ஓவியங்கள் வரைஞ்சாரு, கதை சொல்ல முடியாதனால். அப்ப அது பார்த்துட்டு தான் இவர்கள் புரிஞ்சு கொண்டாங்க என்னது? சுவிசேஷ கதை. ஆனா அந்த சபைகள் வந்து மிகவும் உயரமானனால, அந்த ஓவியங்கள் தெரியாதனால அவர்கள் என்ன செஞ்சாரு? மெழுக திரி வச்சாரு. அந்த காலத்தில் என்னது? பல்ப் இல்லே, கரண்ட் இல்லே. அதுல பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கூட்டம், சில கூட்டங்கள் நினைச்சாரு, ஓ இது ஒரு ஆராதிக்க விதம் சொல்லி மெழுகு திரிகள் வச்சாரு. அப்பதான் இந்த மெழுகு திரி கான்செப்ட் வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? ஒன்னு சொல்றேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்ப அந்த சிலைகள், அந்த ஓவியங்கள் வணங்க தொடங்கிட்டாங்க. ஐயோ, நடந்த விஷயங்கள் 1-2 இல்ல அப்பா, சொல்றதுக்கு டைம் போதாது. சரியா? நாங்க ஆயத்தமாக இருக்கணும். அப்ப இந்த மாதிரி 1000 வருஷம் உள்ளுக்கு தேவையில்லாத டாக்டரின்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வந்தது. சபை ஒன்னும் காணோம். வேதமே யாரும் வாசிக்கல. வேதம் இருக்கவே இல்லை. எவனாவது வேதம் வச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு மரண தண்டனை. அது வேற. வசனம் வாசிக்கவே இல்லை. வசனம் இல்லாட்டி என்ன நடக்கும்? இருளின் காலம். தேவனுடைய வசனம் எங்களுடைய பாதங்களுக்கு வெளிச்சம். எங்களுக்கு. சரி, ஆனா அப்படி இல்ல, பன்மேல் இல்ல. நான் சொன்னேன் எங்களுக்கு எல்லாம் இப்பதுக்கு. சரியா? அப்ப வசனம் இல்லாட்டி இருள். 1000 வருடங்கள் காலம் இருளே இருந்தது. ஆனால் என்னது? ஆனால் 1517 அது தோல்வி அடைஞ்சிருச்சு. 1517 இருந்து 1750 வரைக்கும் இன்னொரு சபை காலம்.
எத்தனாவது சபை காலம்? 5வது சபை காலம். அந்த சபை காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் வந்து என்ன சபை? சர்தீஸ் சபை. சர்தீஸ் சபை குறித்து எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். சரியா? அந்த சீர்திருத்தும் சபை காலம், ரெஃபார்மேஷன் சபை, புரொட்டஸ்டன்டினேசம் சபை, புரொட்டஸ்டன்ட் சபை, அந்த சபை காலம். புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப புரொட்டஸ்டன்ட் சபை காலம் என்ன நடந்தது என்ற அதுல இருக்கு. அந்த காலகட்டத்தில் சீர்திருத்தினார் சபை. மனிதர்கள் அல்ல, தேவன் சீர்திருத்தினார். கிட்டத்தட்ட 250 வருடங்கள் சபையில சீர்திருத்துவம் நடந்துருச்சு. கத்தோலிக்க சபை பிரிஞ்சுக்கிட்டு, ரோமானு கத்தோலிக்க சபை பிரிஞ்சுக்கிட்டு பல சபைகள் வந்தது. எதின் அடிப்படையில? வார்த்தையின் அடிப்படையில. வார்த்தை தான் சீர்திருத்தினார், ஒரு மனிதன் அல்ல. அப்ப சீர்திருத்தின சபை காலம் அது. இப்ப 5 சபை காலங்களுக்கு வந்தது. அப்ப இப்ப எத்தனை வயசு சபைக்கு? 1750. 1750 வருடங்கள் எப்ப இருந்து? கிறிஸ்துவுக்கு பின் 30 இருந்து. சரியா? உண்மையாக பார்த்தா எத்தனை வருடங்கள் வந்து? 1600 எத்தனை வருடங்கள்? 90. சரியா? ஆனா வருஷம் வந்து 1750. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்ப அடுத்த சபை காலம் 6வது சபை காலம் 1750 இருந்து 1900 வரைக்கும், 1900 வரைக்கும். ஓகே. எத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட? அதுவும் எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்? ஓகே. 1750 இருந்து 1900 வரைக்கும். இந்த சபைக்கு பேர் வந்து பிலதெல்பியா. பிலதெல்பியா சபை. அந்த சபை பின்னணியில் இருக்கிற விஷயம் தான் இந்த காலத்தில் நடந்தது. நீங்க வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்த்தார். அந்த சபை காலம். இந்த சபை காலத்துக்கு நாங்க சாதாரணமா சொல்லுவோம் வந்து ஊழியம் வளர்ச்சி அடைஞ்ச காலம், இல்லாட்டி மிஷனரி ஊழியங்கள் நடந்த சபை பின்னணி என்று நாங்க சொல்றோம். சரியா? அதுவும் அப்ப இப்ப 1900 வரைக்கும் வந்துருச்சு. 1900 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வயசு? 120 வருடம். இப்ப என்ன உங்களுக்கு தோணுது? அடேங்க அப்பா, இப்ப சபை எங்கத்த காலத்தில் இருக்கு? அந்த காலத்துக்கு அந்த சபைக்கு என்ன சொல்றது வந்து லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபை தொடங்கிருச்சு 1900. சரியா? இது தொடங்குது 1901. இது இப்ப சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வேற சப்ஜெக்ட் இருக்கு, அதுல சொல்றேன். இதெல்லாம் இதுல சொல்லிட்டு அதுல இல்லாம போ. ஆனா நெஞ்சுக்கிறீங்க, நான் உற்சாகப்படுத்துக்கிறேன் உங்களை எல்லாம். என்னத்துக்கு? கல்லூரிக்கு வரணும், அப்பதான் ரகசியம் வெளியே வரும். அது வரைக்கும் வராது, ஏன்னா இதுல ஆன்லைன்ல போகுது. ஆனா நினைச்சுக்கிறீங்க 1901 லவோதிக்கேய சபை தொடங்கிருச்சு. லவோதிக்கேய சபை குறிச்சு எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். சரி, இப்ப லவோதிக்கேயா சபை தொடங்கி கிட்டத்தட்ட 125 வருடங்கள். நீங்க பல்லவரத்தில் இருக்கீங்க. இதே பல்லவரத்தில் என்னென்ன சபைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதே மெட்ராஸ்ல நான் இன்னைக்கு பகல் கேட்டேன் பாச கிட்ட, கிட்டத்தட்ட 1000 சபைகள் இருக்கா இதே மெட்ராஸ்ல. எத்தனையோ என்னது 650 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மட்டும் இருக்கா. சரியா? முழு தமிழ்நாடுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. முழு இந்தியாவில் எத்தனை சபைகள் இருக்கு தெரியாது. முழு இந்தியாவில் இருக்கிற சபைகள், முழு ஆசியாவில் இருக்கிற சபைகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற சபைகள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற சபைகள், ஐரோப்பாவில் இருக்கிற சபைகள், அமெரிக்காவில் இருக்கிற சபைகள், ஆஸ்திரேலியா இருக்கிற சபைகள், அத்தனை சபைகளும் எந்த பெயர்களை இருந்தாலும்
எந்த சபை காலத்தின் அடிப்படையில் இருக்காரு? லவோதிக்கியா சபை காலம். இப்ப சபை பின்னணி புரிந்துருச்சா? ஓகே. ஆனா என்ன பிரச்சனை? பிரச்சனை இதுதான். ஏன் வேதாகமத்தில இதுக்கு பிறகு ஒரு சபை இல்ல. அடேங்க அப்பா, ஒரு சபை இருக்கா? ஏதாவது ஒரு சபை இருக்கா ஐயா? இல்ல. வேத எண்ணிக்கையில 1 2 3 4 5 6 7 சொன்ன என்னது? ஐயோ பரிபூர்ணமா. அப்ப இத்தோட சபகாலம் முடிஞ்சிருச்சு. தப்பி தவறு நாங்க பிறந்திருக்கிறோம் எங்க காலத்துல, கடைசி காலத்துல. என்னத்துக்கு பயப்படுவீங்க? சந்தோஷமாகணும். நாங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போக போகிறோம். சில ஆட்களுக்கு சும்மா தேவையில்லாம பயம் வருது. என்னத்துக்கு? நானும் சந்தோஷமா இருக்கிறேன். ஐயோ இந்த பிரச்சனைகள் எல்லாம், சித்திரவாதங்கள் எல்லாம் விட்டுட்டு போறேன்னு. சரி, ஆனா இந்த வசனங்களுக்கு பிறகு ஒரு சபை இல்லை அப்படின்னா அங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குமா? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு பிறகு என்ன? பரலோகத்துக்கு வாசல். ஓஹோ, இப்ப தெரியுதா? இவ்வளவு வாக்கள் சொல்றாங்க கடைசி காலம், கடைசி காலம், கடைசி நாட்கள் கீழே. இப்ப விளங்குருச்சா? வேதாகமத்தின் அடிப்படையில பார்த்தா உண்மையாகவே நாங்கள் இருக்கிறது கடைசி கால சபையில். ஆனா இந்த சபை குறிச்சு இயேசு என்ன சொல்றாரு? இந்த லவோதிக்கியா சபை குறிச்சு இதே 3வது அதிகாரங்கள்ல இயேசு என்ன சொல்றாரு? குளிரும் இல்லாத அனலும் இல்லாத சபையாக இருக்கிறீரே. இவ்வளவு சீட் இருக்கும் பொழுது எத்தனை பேர் அனலா இருக்கிறீங்க பாருங்களே. சிலாக்கள் குறில்லோ தெரியாது, சிலாக்கள் நடுவுலையோ தெரியாது, எனக்கு தெரியாது, சரியோ? ஆனா இயேசு சொல்றாரு, என்னோட நீ இருந்தா நீ அனலா இருக்கணும். குளிரா இல்லாட்டி நீ குளிரா இரு. அந்த குளிரா இருக்கிற சொல்றது இயேசு எவ்வாறு சொல்ற? அம்மா சத்தமா வாசிங்க, நீங்க நல்லா வாசிப்பீங்க, அதிகாரத்தோட வாசிங்க. வாசிங்கம்மா அந்த வசனம். லவோதிகியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறது. நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல. உன்னை நான் பண்ணுவேன். ஒரு என்னது? யார்? நான் இல்ல சொல்றது, இயேசு சொல்றாரு. என்ன செய்வேனா? என்ன செய்ய போறாங்களா? வாந்தி பண்ணுவேன். லவோதிக்கியா சபை பார்க்கும் பொழுது எப்படி இயேசுக்கு இருக்கிறது? அப்படியே அவருடைய வயிற்றுல ஐயோ வாந்தி போற மாதிரி இருக்கு. அப்படிதான் அவர் பரலோகத்தில் இருக்கார். நடக்கிற கூத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிற கூத்து இன்னைக்கு லவோதிக்கியா சபையில ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் அற்றூழியம். நான் சொல்றேன் இயேசு அவருக்கு இந்த சபை அறிவிருப்பு. அவர் நல்லா இல்ல, ஏற்கனவே எழுதிட்டாரு. 1900 வருடங்களுக்கு முதல்ல எழுதிட்டாரு. யோவானுக்கு கொடுத்தாரு தரிசனம். இந்த காலகட்டத்தில் மாப்புல சபை ஒண்ணு வருது. அந்த சபை எங்கட காலத்தில் இருந்த லவோதிக்கியா சபை பின்னணி மாதிரி. அவர்கள் 2ஆம் கட்டு வாழ்க்கை வாழ்றாங்க. சிலாக்கள் சொல்றாங்க சபையில் இருந்து, நாதா என்னை எடும், நாதா எனக்கு இருந்தது போதும், எனக்கு முடியாது. சபைக்கு சொல்றாங்க, எடுக்கவா? என்னது இந்த வாழ்க்கை? எனக்கு முடியாது, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எடும்னாதான்னு சொல்லுவாங்க. தேவனுக்கே பிரச்சனையே. அவரு பாப்பாரு, இவ இல்லாட்டி இவங்க சபைக்கு வந்தா சபையில தான் அலலுயா அலலுயான்னு
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனா வேற ஒரு வேஷம். அப்ப தேவ மண்டலமே குழம்பி போயிருக்கு. என்னது சபையில வைக்கவா வீட்டுல வைக்கவா? ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போனா அங்க குழப்பம் அடையும். தேவனுக்கு இன்னைக்கு பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகள்னால. ஏன் லவோதிக்கே சபையில வாழ்கின்ற பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு வைத்து கலக்குது, மேல இருந்து வந்து போடுறேன்னு இருக்காங்க. 2025 வாழ்றோம். இந்த சபைக்கு வயசு 125 வருடங்கள். எவ்வளவு காலம் போகணும் எனக்கு தெரியாது. அதனால என்ன செய்யணும்? நாங்க ஆயத்தமா இருக்கணும். ஏன் ஆயத்தமா இருக்கணும்? நாங்க வாசிப்போம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். இதோ சந்தர்ப்பம் அம்மா வாசிங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். அப்படி இருக்க ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. பவுல் அடியாருக்கு விட யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் உண்டா? பவுல் அடியார் சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, ஒருத்தர் கர்த்தர் மேல பாசம் இல்லாம இருந்தால் அவருக்கு என்ன நடக்கிறதா? அவர் சபிக்கப்பட்டவனா. இது தேவனுடைய வார்த்தை. இது எழுதுறது அப்போஸ்தலர் ஐயா பவுல் ஐயா அவர் எழுதுறாரு, ஒருத்தருக்கு கர்த்தர் மேல அன்பு இல்லாட்டு அவர் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா தேவன் விரும்புகிற வேலைகள் செய்யணும், தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக வாழணும். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார். நீ நாசமா போனா, நீங்க என்னது ஒரு சபிச்ச மனிதனா இருந்தா தேவனோட போக முடியாது. கர்த்தர் வருகிறார். என்ன வசனம் இருக்கு அதுல? என்ன சொல்றாரு? கர்த்தர் வருகிறார். என்ன வசனம் உண்மையான வேதாகமத்தில் இருக்கு? மாரநாதா. மாரநாதா என்றால் என்னது? இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார். நானா இது சொல்றது? பவுலடியார் சொல்றார். ஆண்டவர் மேல அன்பு இராம இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய விஷயங்கள் செய்யறது இல்ல, வசனத்தில் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறதுனால தேவன் மேல பாசம் அன்பு இல்ல. அவர்கள் சபைக்கு வரமாட்டார், மீட்டிங்களுக்கு வரமாட்டார்கள், தாங்க என்னது கஷ்டப்பட்டு ஊழியங்களுக்கு போகவே மாட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி போயிருக்கார்கள். அவர்களுக்கு தேவன் மேல பாசம் இல்ல. அதனால அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். டேய் கொரிந்து சபை, இயேசு வருகிறார். யார் சொல்றாரு? பவுலடியார். இது வசனம். வசனத்தில வசனம் எழுதும் பொழுது மிகவும் கௌரவமான ரீதியில எழுத்தாளர்கள் பரிசுத்தாவியானவர் மூலமாக எழுதியிருக்கிறார். ஆனா பவுலடியார் சொல்லும் பொழுது, பவுலடியார் எழுதும் பொழுது கொரிந்து சபைக்கு எப்படி எழுதினாரு? மிகவும் தன்னுடைய கௌரவத்தோட, தன்னுடைய எச்சரிப்போட, அதிகாரத்தோட எழுதினார். தான் உண்டாக்குன சபை கஷ்டப்பட்டு நாசமா போய்கொண்டிருக்கிறாரு. கொரிந்து சபையில ஜனங்கள். தேவன் வருகிறார். இதே பவுலடியார் சொல்றாரு, இதே கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நாங்க ஊழியக்காரங்கள், எங்களுக்கு சாபமும் கொடுக்க முடியும், ஆசீர்வாதமும் கொடுக்க முடியும். யார் சொல்றாரு? பவுலடியார். எங்களுடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கிற ஊழியம். அத்தோட எங்களோட ஊழியம் சபிக்கிற ஊழியம். யார் சொல்றாரு? பவுலடியார். நான் இல்ல, வேதாகமத்தில் சொல்றாரு. இப்ப அது காட்டையில, அது தேடி பாருங்க. கொரிந்து 2 சபை நிருபம் வாசித்து தேடி பாருங்க. பவுலடியாரே சொல்றாரு. சரியா? அப்ப பவுலடியார் சொல்றாரு இயேசு வருகிறார். இப்ப அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமேயும் மத்தேயும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம்மா.
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது என்ன சம்பவம்? இயேசு பரமேறத்துக்கு பிறகு நடந்த சம்பவம். எங்க? ஒலிவ மலையில இருந்து இயேசு உயிரோடு எழுந்து 40 நாளுக்கு பிறகு ஒலிவமலைக்கு போனாரு. அந்த இடத்துல 500க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருந்தார். இயேசு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தானா ஒரு எப்படி இப்ப இது கிட்டத்தட்ட 2000 வருடம் AD 30 தானே நடக்குது. 1995 வருடங்களுக்கு முதல்ல ஒரு சராசரிய மனிதன் இயேசு நாங்க ஜெபிச்சால் நாங்க வணங்கினா அவர்களுக்கு இயேசு யாரு? ஒரு சராசரிய மனிதன். அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மேல போயிட்டாரு. இப்ப இதே சபையில இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் இருக்கத்தக்க நான் இது உடைச்சுக்கிட்டு மேல போனா நீங்க என்ன செய்வீங்க? பைபிள் ஸ்டடி இருக்குமா? பாஸ்டர் என்ன நடக்கும்? பாஸ்டர் பெனிக்கு எல்லாம் என்ன நடக்கும்? சிஸ்டர் அம்மா ஐயோ துசார ஆமா தானே. இன்னைக்கும் நாங்க வாய்கள் எல்லாம் திறந்துக்கிட்டு துசார எங்கடா நீங்க போனீங்க? நீங்க அனுப்பணும், நாங்க பதில் சொல்லணும். எங்க போனீங்க? என்ன நடக்கும்? இப்ப நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒலிவமலை இடத்துல ஐயா பேசிக்கிட்டு இருந்தாரு, போயிட்டாரு மேல. எல்லாரும் வாய்கள் திறந்துட்டு என்னடா. அந்த காலத்தில் ஒரு ராக்கெட் சரி இல்லை, பெரிஷூட் சரி இல்லை, ட்ரோன் சரி இல்லாத காலத்தில் இந்த மாதிரி மேஜிக் நடந்தா அப்படியே வாய் திறந்துட்டு பார்க்க மாட்டேன். ஆனா 2 பேர் வெள்ள உடுத்துக்கிட்டு இருந்த 2 பேர் யாரு? ஆந்த்ரோபோமிக் ஏஞ்சல், மனிதர்களுடைய வேஷம் எடுத்த தூதர்கள் 2 பேர் பேசினாய். கலிலேயராகிய மனிதர்களே, என்ன வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவ்வாறாக போன இதே இயேசு மறுபடியும் இதே இடத்துக்கு வருகிறார். இயேசு வருகிறார் சொல்லி யாரு சுவிசேஷம் சொன்னது? முத தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், மனித குமாரர்கள் அல்ல. இயேசு வருகிறார். புரிஞ்சிருச்சா? இப்ப இது நான் சொல்ற விஷயம் இல்ல, காலங்காலமாக ஊழியக்காரங்கள் சொல்ற விஷயம் இல்ல, பரலோகத்தில் ஊழியம் செய்யற தூதர்கள் சொன்ன ஒரு விஷயம். இப்ப 2 க்ளூ வந்துருச்சு. புதிய பாட்டுல கிட்டத்தட்ட 14 நிருபங்கள் எழுதின பவுல் அடியார் சொன்னாரு, மாரநாதா இயேசு வருகிறார். இப்ப 2வதாக சாட்சி நாங்க கண்டோம். என்னது? யாரு சொல்றாரு? தூதர்கள் சொல்றாரு. 3வது டெஸ்டமனி சாட்சி நாங்க வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரைக்கும். நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெபாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அம்மா 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. இந்த செய்தி யாருக்கு? வயசு போன தாத்தாமார்களுக்கு மட்டுமா? உலகத்தில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு. என்னது? நாங்க கடைசி காலத்தில் ஆண்டவரோடு இருக்கணுமா? ஏன் வாலிப காலத்தில் இருக்கக்கூடாதா? எங்கே இந்த வாலிபர்கள்? இயேசு ஒரு வாலிபன், 33 வயசு. வாலிபர்கள் இன்னி சபைக்கு இல்லை. ஏன்? இது பழைய ஒரு மதம், இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. இரு மகனே இரு. இயேசு ஒரு வாலிபன். அவர் சொல்றாரு, நான் போறேன்,
என் பிதாவின் வீட்டில் இடத்தில வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலங்கள், அந்த அறைகளா என்னதோ தெரியாது. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த இடங்கள் ஆயத்தம் பண்ணணுமா, அதனால நான் போறேன். போய் எல்லாம் ரெடி பண்ண பிறகு நானே வாரேன். யாரு சொல்றாரு? இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு தான் வாழ்ந்த காலத்துல சீஷர்களுக்கு சொன்னாரு, நான் போயிட்டு வாரேன். யாரு சொன்னாரு? ஒரு வயசு போன தாத்தாவா? ஒரு வாலிபன். வாலிபர்கள் நல்லா கேட்கணும், இயேசு ஒரு தாத்தா இல்ல. நீங்க நினைக்கிறீங்க என்னது, இந்த கிறிஸ்தவம் இல்ல எல்லாம், இந்த ஜெபம் எல்லாம், இதெல்லாம் தாத்தாமார்களுக்கு பாட்டிமார்களுக்கும் சரி, நமக்கு எல்லாம் சரி வராதுங்கோ. வரும் ஒரு நேரம். இது சொல்றது வாலிபன். இயேசு என்ற வாலிபன் சொல்றாரு, நான் போறேன், போய் வருவேன். ஆனா போனாரு AD 30 1995 வரைக்கும், இப்ப வரைக்கும் என்ன செய்யறாரு? ஆயத்தம் படுத்துகிறாரு. இன்னும் ரெடி இல்ல. ஆனா இப்ப கடைசி சபை காலம் 125வது வருடத்தில் நாங்க வாழ்றோம். இப்ப இயேசு சொன்னாரு, இதுக்கு விட சாட்சி தேவையா? இயேசுக்கு விட யாராவது சாட்சி கொடுக்கணுமா? கொடுக்கவே தேவை இல்லை. அப்ப ஏதாவது ஒரு பயணம் போறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆமா தானே? ஏதாவது நீங்க பயணம் போனா உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் அந்த பயணம் போக முடியும். ஆமா தானே? நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு, இப்ப நாடு, இந்த தமிழ்நாட்டில இருந்து வேற எங்கேயாவது நாட்டுக்கு போனா உங்களுக்கு என்ன வேணும்? விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும். ஆமா தானே? நார்த் இந்தியா போனாலும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், வெஹிக்கல் சரி வேணும். இல்லாம நடந்து போக முடியுமா? முடியும். ஆனா நடந்து போறதுக்கும் அதுக்கு நல்ல உடல் ஒண்ணு இருக்கணும். எந்த வேலை செய்யறதுக்கும், எந்த பயணம் போறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. இந்த பயணம் எங்க போறதுக்கு? இயேசுவோட போறதுக்கு, இயேசு கிட்ட போறதுக்கு. அவரு சொல்றாரு, நான் வரேன். என்னதுக்கு? உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை, தகுதி தேவை. ஆமா தானே? லைலா காலேஜுக்கு போறதுக்கு என்ன வேணும்? ஸ்கூல் பாடசாலை எக்ஸாம், ஏலவேலை. எங்க ஏலவேலை இருக்கு? எனக்கு தெரியாது. ஏஎல் தானே? ஃபர்ஸ்ட் +2. நம்மட ஊர்ல வந்து என்னது? AL, அட்வான்ஸ் லெவல். சரியா? அப்ப அதுல 3 வருஷம் பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் யூனிவர்சிட்டி. இது +2 பாஸ் பண்ணாதான் யூனிவர்சிட்டி. உலகத்தில் இருக்கு தானே? ஒவ்வொரு விஷயங்களுக்கு போறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். ஒரு சராசரியா, ஒரு சாதாரணமான ஒரு புள்ள, கிண்டர்கார்டன் போற ஒரு புள்ள கிரேட் 1க்கு போறதுக்கு அவங்க கேட்பாங்க இன்டர்வியூல, கிண்டர்கார்டன்ல போயிருக்கியோ, AB சரி சொல்ல தெரியுமா என்று கேட்பாங்க. இல்லாட்டி இல்ல 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 கிண்டர்கார்டன் போட்டு கொண்டு வாங்க, அப்ப எடுக்கிறோம் சொல்லுவாங்க. பாஸ் இல்ல. ஆமா தானே? இந்த நாட்டில் அப்படியா நடக்குது? அப்பா சரி. இதே விஷயங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதுக்கும் குவாலிஃபிகேஷன் வேணும். என்னது? பிச்சை கேட்கிற விதம். டேய் தாயா தாயா தரையா இல்லையா எனக்கு? முடியுமா? அப்படி இல்லாது. ஐயா தர்மம் கொடுங்க ஐயா, கஷ்டத்தோடு இருக்கிறேன் ஐயா, எனக்குன்னா முடியும். எது இல்லாம போனாலும் பிச்சை எடுத்துட்டு சரி வாழுவேன். சரியா? கேளுங்க, என்னத்துக்கு குவாலிஃபிகேஷன்? இயேசுவோட போறதுக்கு. இயேசுவோட போறதுக்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எங்களுக்கு வேண்டும்? அந்த குவாலிஃபிகேஷன் குறித்து எங்க இருக்குது தெரியுமா? 1 தெசலோனியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் வாசிப்போம், 16வது வசனம். இப்ப ஒரு விஷயம் சொல்லணும் இதுக்கு முதல்ல. அம்மா, இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப சாதாரணமாக சில கிறிஸ்தவர்கள்
13வது வசனத்திலிருந்து வாசிக்க மாட்டார். 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க மாட்டார். ஏன்? அங்கன எது குறிச்சு இருக்கு? செத்த மனிதர்கள் குறிச்சு, செத்து போனவர்கள் குறிச்சு, செத்து போனவர்கள் குறிச்சு வேதாகமத்தில் நான் என்னத்துக்கு வாசிக்கணும்? நாங்க நல்லா இருக்கிறவர்கள் அதெல்லாம் வாசிச்சுட்டு விளங்குதா? நாங்க செத்து போனோமா? அதெல்லாம் என்னது நல்ல காரியங்கள் இல்லை, அதனால அது குறிச்சு வாசிக்கவே கூடாது சொல்லி சிலாக்கள் வாசிக்கிறது இல்லை. ஏன்? அது மைய வீட்டுல வாசிக்கிறது, அடக்க ஆராதனை செய்யும் பொழுது வாசிக்கிறது. அதெல்லாம் நாங்க ராவு தூங்கும் பொழுது வாசிக்க கூடாது, காலையில் எழும்பின பொழுது வந்து அதெல்லாம் வாசிக்க கூடாது, விளங்குது? அது நல்ல நாளாக அமையாது, எவனாவது செத்து போம் சொல்லி வாசிக்க மாட்டான். இப்படி கிறிஸ்தவர்களும் உலகத்தில உண்டு. அவைகள் எல்லாம் வாசிக்கணும் ஃபியூனரல் ஹவுஸ்ல, சுடுகாடுல, இதெல்லாம் வாசிக்காதீங்க. ஆனா இன்னைக்கு வாசிக்கணும். சரியா? ஆமா, வாசிங்க 16வது வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஹலோ, முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன? இந்த வசனம் என்னது? இது புதிய வேதாகமம்மா? பழைய வெர்ஷன் இருக்கா? பழைய தமிழ் வெர்ஷன் இல்லையா? இது எப்போ உள்ளது அம்மா? எத்தனாவது வருஷத்துல? இந்த தமிழ் எனக்கு போதா? அந்த ஓல்ட் வெர்ஷன்ல வாசிங்களே. ஓல்ட் வெர்ஷனா? ஓல்ட் வெர்ஷன் இல்லையா? ஓல்ட் வெர்ஷனா? அம்மா திருப்பி வாசிங்க. எனக்கு போதாது மாதிரி. எனக்கு தமிழ் தெரியாது, அதனாலதோ தெரியாது. வாசிங்கம்மா. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. போதும். முதலாவது குவாலிஃபிகேஷன் என்னது? செத்து போ. யாரு இயேசோட போறாரு? முத இயேசுக்குள் செத்து போனவர்கள். ஐயோ, நான் ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டேனே. என்னது? ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணாரு. என்னது? செத்து போணுமா? அப்பதான் யாரோட போக முடியுமா? ஆமா தானே, வேதத்தில் அப்படித்தானே சொல்றாங்க. அதனால நான் இன்னைக்கு தூக்குல தொங்க போறேனே, நான் ட்ரெயினுக்கு என்னது கழுத்து வைக்க போறேனே, நான் அந்த நதிக்கு பாய போறேனே. பாய், நீ வை கழுத்து தொங்கு. நேரடியா போறீங்க, சுடுகாட்டு வழியாக எங்க போறீங்க? நரகத்துக்கு போவீங்க. நரகம் இன்னும் திறக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் எப்படி சாக முடியும்? யார் அதிகாரம் கொடுத்தார்? ஏதாவது பிரச்சனை நடந்தது, நான் தூக்குல தொங்குவேன், நான் நஞ்சு குடிப்பேன். குடி. ஆனா எங்களை கஷ்டத்துல போட வேணாம். நீங்க எல்லாம் குடிப்பீங்க, நாங்க எல்லாம் வர பிரச்சனைகள் குடிப்பீங்க. ஆனா கஷ்டத்துல யாரு போகும்? அந்த பாஸ்டர் ஐயா எது சொல்லி அடக்காரத்திலே பண்றது யோசிச்சு பாருங்க. சாட்சி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. நீங்க எல்லாம் நஞ்சு குடிப்பீங்க, நீங்க எல்லாம் கழுத்து வைக்கிறீங்க, எல்லாம் செய்வீங்க. கஷ்டத்துல எப்படி பிரசங்கம் பண்றது? எப்படி இந்த அடக்காரத்திலே செய்யறது நாதா என்று கஷ்டத்துல சாகும் பொழுது சரி, நிம்மதியா சாகணும். ஆனா நமக்கு சாகிறதுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்குள் செத்து போகணும்? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் எப்படி செத்து போறது சொல்லி கொடுங்களே. ஆயத்தமாகுங்க. எப்படி சாகணும் என்ற கிளாஸ், எப்படி செத்து போகணும் என்ற கிளாஸ். நானும் நீங்களும் தேவன் அறிந்து இருந்து தேவனுடைய வசன பிரகாரமாக வாழும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, சில வேலைகள் இந்த உலகத்தில் செய்யலாம். வாத்தியராக இருக்கலாம், பிசினஸ்மேனாக இருக்கலாம், டாக்டர் மாதிரி இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கலாம். வீட்டுல சமையல் செய்யற அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், படிக்கிற தங்கச்சியாக, எந்த விஷயங்களும் இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டு இருந்தா, ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய வயசுல தனக்கு இருக்கிற பொறுப்பு அன்றாட வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே பாட்டுக்கு இருக்கணும். ஒரு பரிசுத்தமாக ஆனாயத்தோடு இருக்கணும். நான் இயேசுவின் புள்ள, நான் பரிசுத்தமான நபர், நான் தேவனுடைய புள்ள,
பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அப்ப நீங்க எங்கேயாவது போகும் பொழுது ஒரு பைக் வந்து மண்டையில அடிச்சுக்கிட்டு அப்படியே செத்து போவீங்க. யாருக்குள் மரணம் வந்தது? கிறிஸ்துவுக்குள். இப்ப நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போகும்பொழுது அந்த படியில விழுந்து என்ன மண்டையை அடிச்சு நான் செத்து போனா யாருக்குள் செத்து போறது? கிறிஸ்துவுக்குள். நீங்க எந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் யாருக்குள் இருக்கணும்? மனசு யாருக்குள் இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். அப்ப செத்து போங்க. செத்து போனா எங்க போறது? அப்படி கிறிஸ்துவுக்குள் செத்து போனா நேரடியா அவங்களுடைய ஆவி போகும் எங்க? பாராதீசுக்கு. அங்க புஃபே எல்லாம் இருக்கு. புஃபே எல்லாம் இல்ல. அங்க என்னது? பிரியாணி இருக்கா? அதெல்லாம் தெரியாது. ஆனா அங்க ரெஸ்டிங் பிளேஸ். அப்படின்னா சாப்பிடாம ஒன்னும் செய்யாம ரெஸ்ட். அப்ப கிறிஸ்துவுக்குள் இல்லாம செத்து போனா உலகத்தில மனிதர்களுக்கு, எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த மதத்தில் இருக்கிற மனிதனுக்கும் செத்து போனா போறதுக்கு ரெண்டே இடம். எது? ஒன்னு பரதீசு, அடுத்தது பாதாள். பாதாளத்துக்கு போனா அவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அவிதே மிஸ் பண்ணினேன்னு. ஆனா பாரதீசுக்கு போனா அங்க ரெஸ்ட். பரலோகம் இன்னும் திறக்கவே இல்லை. அப்ப அங்க என்னது? நரகம் இல்ல. நரகம் யாருக்கு? சில ஆட்கள் நரகத்துக்கு டூர் எல்லாம் போய் வருவீங்க. அங்க போனா யமதர்மன் வந்து அங்க என்னது ஆட்சி செய்யறாரோ சொல்லி. யமதர்மன் எங்க ஆட்சி செய்யறாங்க? யமனுக்கு தான் அங்க நரகம் உண்டாக்குனார். யாரு? தேவன். இவன் யமன் அங்க ஆட்சி செய்யறாரோ சொல்லி. ஐயோ பாருங்க, இந்த கிறிஸ்தவ உலகத்தில சொல்ற கதைகள் இதெல்லாம் நாங்க நம்பணுமா? கிறிஸ்தவர்களே இதெல்லாம் இருக்கட்டும், நாங்க ஆயத்தத்தோடு இருக்கோம். ஆனா செத்து போனா புதைக்கிறாங்களே, எப்படி போறது? ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒரு நபர் செத்து போனா ஒன்னு புதைக்கிறாங்க, அடுத்தது எரிக்கிறாங்க. புதைச்சாலும் தூசி, எரிச்சாலும் தூசி. நாங்க தூசில இருந்து வந்தவர்கள்னால எரிச்சாலும் புதைத்தாலும் ரெண்டும் தூசி. சிலாக்கர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏனே புதைக்கணும், நான் செத்து போனா எவனும் எனக்கு என்ன நெருப்பு வச்சுக்க கூடாது, ஏன்னா எனக்கு தேவனோட போக முடியாதா? யாரு சொன்னாரு? அதனால புதைக்கணும் சொல்லி சில டினோமினேஷன் சண்டை. சில டினோமினேஷன் எரிக்க கூடாது என்று சொல்றான். எரிச்சாலும் புதைச்சாலும் ரெண்டு என்னது? தூசி. சாம்பல் தூசி ரெண்டு ஒண்ணுதான். தெரியாட்டி லெப்ல போயிட்டு பரிசோதனை பண்ண பாருங்க. ஒரு விஞ்ஞானியாக இருந்து அப்ப புரிய முடியும். ஆமா தூசி. சரி, இப்ப கிறிஸ்துவுக்குள் என்ன நடக்கணும்? அடுத்த விஷயம் என்னடா? அதுதான் பயங்கரமா இருக்கு. என்னது? ஐயோ, அதே வசனம் கடைசி வாசிங்க, 16வது வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்ப முதலாவது குவாலிஃபிகேஷன், கிறிஸ்துவுக்குள் செத்து போகணும். நமக்கு சாகிறதுக்கு அதிகாரம் இல்ல. இது எங்களுடைய உடம்பு இல்ல. என்னுடைய அம்மா அப்பா தானே இது உருவாக்க. அம்மா அப்பா உருவாக்கட்டும். இது யாருடைய உடம்பு? நீங்களா ஆக்சிஜன் குடிப்பீங்க? நீங்க ஆக்சிஜன் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யார் ஆக்சிஜன் கொடுக்கிறாங்க? ஆண்டவர். இது யாருடைய உடம்பு? தேவனுடைய உடம்பு. இதுல வந்து குத்துறதுக்கு என்னது, டேட்டூ அடிக்கிறதுக்கு, அது பண்றதுக்கு இது பண்றதுக்கு நமக்கு முடிஞ்ச மாதிரி ஏலாது. குத்துறான். இங்க இருந்து இங்க வரைக்கும் குத்துறான், இங்க இருந்து இங்க வரைக்கும் குத்துறான், அங்க இருந்து மேல வரைக்கும் குத்துறான். எப்படி குத்த முடியும்? சில ஆக்கள் இந்த நாட்டில் எப்படி தெரியும் டேட்டூ அடிக்கிறாங்க. அங்க இது கலையா, ஆட்டா டேட்டூ. அம்மாட வயிற்றிலிருந்து வரும் பொழுது பட்டாம்பூச்சி அடிச்சுட்டு வரணுமே, அப்படி வருதா? பர்மா கூட வருது. எப்படி அடிக்க முடியும்? இது சொந்தமானதா? உங்களுக்கு சொந்தம் இல்லை. அதே மாதிரி நமக்கு நினைக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது மண்ணைக்கு வரும் பொழுது போயிட்டு சாக முடியாது, வெட்ட முடியாது. இது எதுக்கு? எங்களுக்கு சொந்தமான உடம்பு இல்லை. சொந்தமான இருந்தாலும் சாகிறதுக்கு முயற்சி எடுக்க முடியாது. அது ஆண்டவர் தீர்மானிக்கணும். அதனால உடம்பு இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? மிகவும் பாதுகாப்போட, மிகவும் ஆதரவோட இந்த உடம்பு வச்சுக்கணும். நல்லா சாப்பிடணும்,
நல்ல தூக்கம் கொடுக்கணும், நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், நல்ல நல்ல இடங்களுக்கு கொண்டு போகணும். அசுத்தமான இடங்களுக்கு கொண்டு போக கூடாது, பரிசுத்தமான இடங்களுக்கு கொண்டு போகணும். இது எல்லாம் ஒரு என்னது, ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாத்தணும். அதனால தான் சொல்றது, கட்டாயம் நைட் தூங்குறதுக்கு முதல்ல பல்லு விளக்கணும், குளிக்கணும், சென்ட் அடிக்கணும். இது தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தி 6:19 படி, 3:16 படி. ஆகவே இதே வசனத்தில் சொல்றாங்க, நாங்க அவர்கள் தாண்டி போறது இல்ல. யாரு? பூமியில வாழ்றவர்கள். முதலாவது குவாலிஃபிகேஷன் எடுத்தவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆனா அதுக்கு பிறகு அந்த நேரத்தில், அந்த காலத்தில் ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள் இயேசு சந்திக்கிறார். எங்க? அந்த வசனம் வாசிக்குமா? 17வது வசனம், 16 கடைசியிலிருந்து 17 வரைக்கும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எங்க சந்திக்கிறோம்? பூமியில வாழ்றவர்கள். பூமியிலையா? இல்ல, மேகத்தில. கிட்டத்தட்ட 35,000 அடியில தான், அடிக்கு மேல தான் சந்திக்கிறோம். யாரோட? இயேசுவோட. இயேசு பூமிக்கு வரப்போறது இல்ல. ஏன்? அது ரகசிய வருகை. பூமிக்கு வரமாட்டாரு. பவுல் அடியாருடைய இறையிலின் படி இயேசு வருகிறது எங்க? வானத்தில மேகஸ்தம்பங்களோட. அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி போறது? பெரஷூட்லயா, ராக்கெட்லயா? எப்படி போறது? நாங்க போக தேவையில்ல, அவர் இழுத்து அடிப்பாரு. அதுக்கு தான் சொல்றோம், என்ன தெரியுமா? அதுக்கு சொல்றோம், உண்மையாகவே தமிழ்ல கிடத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா கிட்னாப். யாரு கிட்னாப் பண்ணுவாரு? இயேசு. அந்த கிட்னாப் பண்றதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ரப்சர். ரப்சர்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இல்ல, லத்தீன் மொழியில் இருக்கு. லத்தீன் வேதாகமத்தில் அந்த 405 இருந்து லத்தீன் வேதாகமத்தில் இருக்கு ராப்சுரோ. ராப்சுரோ என்றால் என்னது? ரப்சர். ரப்சர் என்றால் என்ன தெரியுமா? இதோ இருக்கும், காணாம போ. ஆமா தானே? சும்மா கிட்னாப் பண்ணமா, இந்த இருந்தாரு காணா, இந்த இருந்தாரு காணா. சரியா? அது யாருக்கு நடக்குமா? பூமியில அந்நாட்களில் வாழ்ந்து இருக்கிற நபர்களுக்கு. சில நேரம் இன்னொரு அவருக்கு பிறகு ஆகலாம், நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது ஆகலாம், இன்னைக்கு நைட், நாளைக்கு காலையில, தெரியாது, எப்ப வேணாலும் நடக்கலாம். ஏன்? இருக்கிறது எங்க? கடைசி காலத்தில். எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். ஊழியம் செஞ்சாலும் ஆயத்தம் இருக்கணும், கடை செஞ்சாலும் ஆயத்தம் செஞ்சணும், வடை சுட்டாலும் ஆயத்தத்தோடு இருக்கணும். எது செஞ்சாலும் ஆயத்தத்தோடு இருக்கணும். சரி, ஆனா இது எப்படி நடக்கும்? இது மனிதர்களுக்கு விவரிக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த சம்பவம் விளங்குகிறதுக்கு நம் நாதர் இயேசு சொன்ன விஷயங்கள் நாங்க கேட்கணும். மனிதர்கள் சொல்ல விஷயங்களுக்கு விட நாதர் இயேசு கிட்டேயே கேட்கணும். நாங்க வாசிப்போம், மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 24. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கொஞ்சம் கேளுங்க. உங்களுடைய சொத்து, 2 மாடி வீடு, அங்க இருக்கிற காணி, அங்க இருக்கிற கார், சொத்து, அந்த லட்டுலோசுக்கு எல்லாம் கொண்டு போக முடியாது. புரிஞ்சிருச்சா? இயேசு சொல்றாரு வானம் ஒளிந்து போகுமா. எலன் மாஸ்க் ட்ரை பண்ணி இருக்காரு. இப்ப என்னது? ராக்கெட் அனுப்பி, அந்த காலத்துல ராக்கெட் அனுப்புனா அந்த ராக்கெட் கீழே வராது. இப்ப ஐயா என்ன செய்யறாரு? அனுப்புற ராக்கெட் திருப்பி லேண்ட் பண்றதுக்கு சிஸ்டம் கண்டுபிடிச்சார். அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த மாஸ்ல போய் அங்க கொலனி செய்யறதுக்கு. பணக்காரங்க போயிட்டு இந்த பூமியில வாழ இயலாதாக அங்க தங்கிட்டு அங்க இருந்து டூர் போய் வர்றதுக்கு. அங்க செஞ்சாலும் அதுவும் காணாம போகும், இதுவும் காணாம போகும். மிஞ்சி இருந்தது என்னது? தேவனுடைய வார்த்தை. நான் மட்டும் தான் இருக்க போறது. தெரியுமா உனக்கு? என்னுடைய வார்த்தை தான் இருக்க போறது. யார் சொல்றாரு?
மனிதனாகிய இயேசு சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்த வசனமா 36வது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆனா 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 இது கேட்கறாங்க. யாரு கேட்கறாங்க தெரியுமா? சீஷர்கள். நாதா, ரப்பி, ஐயா, டீச்சர், நீங்க உண்மையில எப்ப வர போறீங்க? ஐயோ ராசா, எனக்கு தெரியாது ராசா. அது தெரியும், பிதாக்கு தவிர எனக்கு தெரியாது. திருத்துவத்தில் இருக்கிற தேவனாகிய இயேசுக்கு தெரியும், மனிதனாகிய இயேசுக்கு அறியாது. ஏன்? அவருடைய லிமிட் ஒரு மனிதன். அது தெரியும் யாருக்கு? பிதாக்கு. புரிஞ்சிருச்சா? அதனால தான் இயேசு இதுக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா மனிதனாகிய இயேசு கொடுக்கிற பதிலும் ஒரு அளவு இருக்கு. ஆனா இந்த பூலோகத்தில் இருக்கிற சில ஜந்துகள் டேட் கொடுப்பாரு. இப்ப வராங்க, அப்ப வரான், நாளைக்கு வரான், நாளாண்டிக்கு வராங்க, அடுத்த வருஷம் வரும், இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? சரி, அவரே பார்த்துக்கிறட்டும், நாங்க வாசிப்போம். வாசிங்கம்மா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். பாவம் நம் நாதர் இயேசு ஏன் ஒரு சின்ன கேள்வி கேட்டார். ஐயா, நீங்க வாருங்க, எனக்கு டைம் இல்லை, எனக்கு தெரியாது, நிப்பாட்டணும். நாதார் போனாரு. 4200 வருடங்களுக்கு முன்பு சரித்திரம் சொல்ல தொடங்கிட்டார். யாரு? இயேசு. இயேசுக்கு விளக்கம் கொடுக்க தெரியாது. என்னது? தேவனுடைய வருகை குறிச்சு. இயேசு தன்னுடைய வருகை குறிச்சு தனக்கே சொல்ல தெரியாம அவரு எது எடுத்தாரு? வரலாற்று நடந்த விஷயம். என்ன விஷயம்? கிட்டத்தட்ட சுமார் 4200 வருடங்கள் இல்ல, கிட்டத்தட்ட நோவாட காலம் 2200 வருடங்களுக்கு முதல்ல நடந்த சம்பவம் எடுத்தாரு. என்ன சொல்றதுக்கு? இந்த மாதிரி தானா இயேசுவினுடைய வருகை நடக்குமா? யாரு சொல்றாரு? இயேசு. அப்ப அந்த காலத்துல, நோவாட காலத்துல ஒரு பூமி, ஒரு சமுத்திரம், நிறைய ஜனங்கள் இருந்தாரு. மிஞ்சினது எத்தனை பேர்? 8 பேர். அவங்க சாப்பிட்டாரு, ஆடினாரு, பாடினாரு, கல்யாணம் கட்டினாரு, அது செஞ்சாரு, இது செஞ்சாரு, ஓஹோன்னு இருந்தாரு. 120 வருடங்கள் போகும் பொழுது கட்டுறாரு மாப்புல. யாரு? நோவா தாத்தா. நோவா தாத்தா இல்ல, மன்னிச்சுங்க ஐயா. கட்டுறாரு. என்னது? கப்பல் கட்டுறாரு. அப்ப கப்பல் செய்யும் பொழுது ஆக்களுக்கு வந்து கேட்கிற, இது என்னது ஐயா? இது கப்பல். தமிழ் இருக்கவே இல்லை அந்த காலத்துல. நாங்க தமிழ்ல சொல்றோம், அந்த காலத்துல இருக்கிற மொழியில சொல்லி இருக்கோம், இதுதான் கட்டுறோம். ஏன்? மழை வருது. மழையா? அது என்னது? ஏன் அந்த காலத்துல மழை இல்லையே? எனக்கு தெரியாது. இல்ல வெள்ளம் வருது. வெள்ளமா? அது எப்படி? தெரியாதுடா. வரும், ஆனா வரும். வராதுன்னு ஒண்ணு இல்ல, கட்டாயம் வரும். மழையும் வரும், வெள்ளமும் வரும். என்ன என்று உங்களுக்கு தெரியும். என்னது? மழை இல்லாட்டி வெள்ளம் இல்லன்னு இல்ல, வரும். ஆனா தெரியாதே. இவர்கள் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரன் என்னமோ கட்டுறான்னு சொல்லி. நோவாக்கு வழங்குதா? வந்துருச்சு மழை. மழை வெள்ளமாகிருச்சு. மேல போர்ச்சி கப்பல். 8 பேர் தான் உள்ள போனாரு. ஏற்ற மாதிரி மிருகங்கள் வந்துருச்சு. மத்தாக்கள் எல்லாம் விசா வந்துருச்சு. யாரு சாவு அடிச்சது? யாரு சாவு அடிச்சது? நம்மை நேசிக்கிற, நமக்கு ஆதரவா இருக்கிற, நமக்கு கருணை காட்டுகிற அதே தேவன். அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். யாருக்கு தெரியுமா? அது எங்களுடைய எலோஹிம் தேவனுக்கு. கொஞ்சம் கேளுங்க. இப்ப இயேசு அது சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் எடுக்கிறாரு. என்னத்துக்கு?
தன்னுடைய வருகை குறிச்சு எப்படி அந்த காலத்துல தான் வரும் பொழுது தப்போது உலகத்தில இருக்கிற ஆக்களுக்கு நடக்குமா? வாசிங்க அம்மா, அதே மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஓகே, இயேசு கொடுக்கிற பதில் இதுதான். அது எப்பன்னு தெரியாது, எப்பயாவது நடக்கும். ஆனா நடக்கிறது எப்படி? இயேசு அந்த காலத்துல வயல்ல இருக்கிற 2 பேர் எடுத்தார். நாங்க இந்த காலத்துல வயல்ல இருக்கிற 2 பேர் எடுப்போம். எனக்கு தெரியாது, இந்த மெட்ராஸ்ல இந்த கன்னியாகுமரி அங்க இங்க எல்லாம் விவசாயம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த முன்ன மாதிரி எனது இப்படி வெட்டிக்கிட்டு போவாருன்னு தெரியாது. அப்படி செய்யறாங்களா இன்னும் வரை? இது இன்னைக்கு இல்ல. இப்ப என்ன இருக்கு, எல்லாம் டிராக்டர் போகுது, மெஷின் எல்லாம். ஆனா 30 வருஷத்துக்கு முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இப்படியே வெட்டிக்கிட்டு போனார் மண் வெட்டில. ஒருத்தர் தனியா வெட்ட மாட்டார், 2-3 பேர் சேர்ந்து இருந்துட்டு கோமணம் எல்லாம் உடுத்துட்டு, தெரிந்தானே, அப்படியே வெட்டிக்கிட்டு போனார். நானும் வெட்டி இருக்கேன், ஆனா கோமணம் உடுத்துட்டு இல்ல, சரியா? இப்படியே வெட்டிக்கிட்டு இப்படியே போவார். அது ஒரு கலை, ஆமா தானே? இப்பதான் மெஷின் இருக்கு, இப்ப உள்ள ஆக்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு சான்ஸ் இல்ல. புரிஞ்சிருச்சா? அப்ப ஒரு 2 பேர் தான் இயேசு எடுத்தார், சரியா? வெங்கடாச்சலமும் ராமச்சந்திரனும். யாரு? ராமச்சந்திரனும் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் ஐயா ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ராமச்சந்திரன் ஐயோ சரி பரவாயில்ல, அந்த ராமச்சந்திரன் இல்ல, இது நான் சொல்ற ராமச்சந்திரன் ரட்சிக்கப்பட்டு இல்ல. ஆமா தானே? ராமச்சந்திரன் எப்படி ரட்சிக்கப்படுவாரு? அவர் ராமச்சந்திரன் ரட்சிக்கப்பட்டு இல்ல, வெங்கடாச்சலம் ஐயா ரட்சிக்கப்பட்டு. ஓகே, இப்ப 2 பேரும் இப்படி வெட்டிக்கிட்டு போகும் பொழுது ராமச்சந்திரன் ஐயாட இதுல வந்து வீடியோ ஒன்று அடிச்சுக்கிட்டு அவர் ரட்சிக்கப்படல தானே, வெத்தல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி போவார். திடீர்னு வெங்கடாச்சலம் ஐயா காணோம், மண் வெட்டி அப்படியே மண்ணுல நிக்குது. அப்ப கோமணமும் அப்படி விழுந்து இவர் தேடிறாரு, வெங்கா எங்கடா போனீங்க? ஏதாவது பூதமோடு வந்துருச்சா? என்னடா இப்படி மண்ணுல இது நிக்குது, கோமணமும் வேற விழுங்குது, இப்ப இவருக்கு நடங்குது, அந்த இதுல சேர்ல இருந்து இவருக்கு குளிரும் போயிருச்சு, விளங்குதா? என்ன நடக்குமோ தெரியுது. அவரு பயந்து வெங்கா. இப்ப ஸ்திரீகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதெல்லாம் தெரியுமா? அது என்னது? ஏந்திரம் தெரியுமா? என்ன ஏந்திரம்? அம்ப வீட்டுல இருக்கிற பிரீத்தி மெஷின் கிரைண்டர் தான், எது வச்சாலும் அடிச்சு இருக்கும். அது தெரியுமா ஏந்திரன்? எப்படி தனியா இயலாது. ஒரு யாராவது ஒரு அக்கா இப்படி செய்யும் பொழுது இன்னொரு அக்கா அந்த தானியங்கள் கொண்டு வந்து போடணும். இப்போ உள்ள ஆக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அது என்னது இப்படி அடிக்கிறது? தமிழ்ல தெரியாது எனக்கு. அதெல்லாம் தெரியுமா? அந்த இப்படி செய்யறது என்னது? அதெல்லாம் தெரியுமா? எனக்கு அந்த சிங்களத்தில் தெரியும், இது வராது தமிழ்ல. அந்த அரிசி இது பண்றது என்னது? கல் இல்லாம தண்ணில் போடு. இதெல்லாம் அந்த காலத்துல நம்மட பாட்டிகள்ல வீட்டுல இருந்துச்சு. அதனால அவர்கள் டோட்டல் ஜிம்மே அவங்களோட குசின்ல இருந்துச்சு. அதனால அவர்கள் ஸ்லிம்மா இருந்தாங்க. இப்ப அந்த பிரீத்தி என்ற சனியை கொண்டு வந்து, விளங்குதா, அது வீட்டுல வச்ச ஒண்ணுமே இல்ல. அதனால பிபியா சுகரா அதா இதா. சரி கேளுங்க. கமலாவோ இல்ல, என்னது சிங்கள பேர் கூடாது, என்ன எடுக்கணும் வந்து தமிழ் பேர் 2 சொல்லுங்க அப்பா. ஐயோ, கமலாவும் காமாட்சியும். சரி, கமலா ரட்சிக்கப்பட்டு இல்ல, காமாட்சி ரட்சிக்கப்பட்டு இல்ல. இவ இங்க இருந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பான். விமலா ரட்சிக்கப்பட்டு. இது பேசுது யாரு? காமாட்சி. ஏய் கொண்டு வா அந்த என்னது என்னமோ என்ன ஒரு தானியத்துல பேர் ஒன்று சொல்லுங்களே, வராது. கோதுமை கொண்டு வாடி, இன்னைக்கு மழை வரும், இது முடிக்கணும், கொண்டு வா டக்குன்னு சீக்கிரமா. அவ வந்தாச்சு, வந்துட்டு இப்படி போட்டாச்சு. அவ்வளவு தான் எல்லாம் விழுந்துருச்சு, உடுத்து இருக்கிற எல்லாமும் விழுந்துருச்சு. காமாட்சி தேடுது, ஏய் எங்க நீ? ஐயோ செத்து போனாரா?
தெரியும் தானே ஸ்திரீகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஆம்பளைகளுக்கு விட அமோஷன் முழு வட்டாரத்துக்கே தெரியுதா ஐயா விமலா காலமே இப்ப இருந்தா போயிச்சே எங்க போயிட்டே தெரியாது முழு ஊரே வந்துருச்சு அவ காணா. இப்ப இது வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பாஸ் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? Can you give me a 5-10 minutes? Yes. No problem. You have to wait. Huh? My time, I will finish. Okay. இப்ப என்ன நடக்குது? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். எஸ், பொதுவா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தூங்குறது ஒரே காட்டுல. அதுதான் இயற்கை. என்னப்பா சிரிப்பு வருது? இது நான் என்னது உலகத்தில் நடக்காத விஷயமா சொல்றது? சில வீடுகள்ல கல்யாணம் கட்ட அவங்க பிரிச்சுட்டு போயிட்டு வெளியே தூங்குறாங்க, இங்க தூங்குறாங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபே இல்லை, அவங்களுக்கு அந்த தெரியாது அந்த வாழ்க்கை. சரி, இப்ப 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னா ஒரு கட்டில தான் தூங்கணும். இப்ப நைட் வைஃப் நல்லா ரசிக்கப்பட்டு அவர் இல்ல. இப்ப நைட் இருந்த பாக்குல டாடா டாடா எங்க டாடா காணா, எடுத்த பிஜாமா டாடா இல்ல, பாத்ரூம்க்கு எங்கேயாவது போன டாடா, ஐயோ டாடா இல்ல. அவரு போய் இல்ல டாடா இல்ல, இவங்க ரசிக்கப்பட்ட இல்லையா கொஞ்சாது, அவரு ரசிக்கப்பட்டனால அவரு போயிருச்சு. இப்ப அடுத்த இது, இப்ப டாடா ரசிக்கப்பட்டல்ல, வைஃப் ரசிக்கப்பட்டு இருக்காங்க. நைட் தங்கமே என் செல்லம் தேடுது, என்ன நைட்டி மட்டும் கிடைக்குது, எங்க போனா இவ? அது நைட். பகல் டீச்சர் எழுதுகிட்டு இருக்கான். திடீர்னு பெண் விழுக்கும் சாரி விழுக்கும், டீச்சர் காணா. ஒரு வாகனத்துல 2 பேர் டிரைவ் பண்ணிக்கிட்டு போ, திடீர்னு வெஹிக்கிள் போகுது ரோட்ல அடித்த பக்கம், அவருக்கான டிரைவர். பிளைட் போகுது, ஒரு பைலட் போயிருச்சு. ஐயோ, நாங்க நினைப்போம் IPL நடக்குது சேப்பாக் கிரவுண்ட்ல ஃபைனல். யாராவது சொல்லுங்க, சென்னை சூப்பர் கிங் வந்துருச்சு, யாராவது சொல்லுங்களே, யார் 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 பிளேயர்? தோனி சொல்லுவோம், அவர் தான். இப்ப என்னது, கடைசி போலுக்கு 6 அடிக்கணும். இப்ப தோனி ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவர் ஒரு நல்ல விசுவாசி, நல்ல சபைக்கு போவாரு, தேவனுடைய வசனம் வாசிக்கிறார், கடைசி காலத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு IPL அவங்க ஃபைனல் வந்தாங்க, RCBயோட ஒரு பால் இருக்கு, இவரு அடிக்கணும், ஒரு 6 அடிக்கணும். இப்ப எல்லாம் கேமரா எல்லாம் வருது, கமெண்டேட்டர்ஸ் அப்படியே மிகவும் உத்தியோகத்தோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவரு பார்த்துட்டு இருக்காரு, தெரியும் தானே, அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதுக்கு. போலர் வாரா, திடீர்னு பெட் விழுந்துருச்சு, பேட் எல்லாம் ஹெல்மெட் விழுந்துருச்சு, தோனி காணா. என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. அந்த நாள்ல இந்த மாதிரி விஷயம் தான் உலகத்தில நடக்கும். அந்த விஷயம் நடக்கிறது யாருக்கு? கிறிஸ்தவுக்குள் இருக்கிற நபர்களுக்கு மட்டும். நாங்க எது செஞ்சாலும், எந்த வேலையில இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். அடுத்த 2 வசனங்கள் வாசிங்கம்மா. இயேசு என்ன சொல்றாரு? அதனால உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். விழித்திருங்கள், ஆயத்தத்தோடு இருங்கள். தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு எந்த நேரத்தில் வருகிறது என்று தெரியாது என்று யாரு சொல்றாரு? அதே இயேசு. ஆனா தப்போது இருக்கிற உலகத்தில தேவனுடைய ஊழியக்காரங்கள் சொல்கின்ற சிலர்கள் நாட்கள் கொடுக்கிறார், இப்ப வாரார், தாமதிக்கும், அந்த வருஷத்தில் வரும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஆயத்தத்தோடு இருங்க. சில நேரம் இந்த வருஷம் வராம இன்னும் 50 வருஷத்தை தாண்டி வரலாம். ஆனா நாங்க செத்து போனோம் யாருக்குள்?
கிறிஸ்துவுக்குள். அதுதான் ஆபத்து. இப்ப சாவு வந்தா கிறிஸ்துவுக்குள் உயிர் போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஆன்லைன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள், ஆயத்தமா இருக்கீங்களா? இப்ப உங்களுடைய மூச்சு போனா ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? இயேசு இன்னைக்கு வந்தாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 50 வருஷம் தாண்டி வந்தாலும் எங்களுடைய உயிர் போனும், உயிர் எடுக்கணும். யாரு? அதே கிறிஸ்து. அது வரைக்கும் எங்களுடைய தேவ வசனம் சொல்லபடி, சபையில போதிக்கிறபடி பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு தேவனோட இருக்கணும். ஏன்? நாங்க இருக்கிறது எங்க? கடைசி சபை காலம். 125 வருடங்கள் வந்துருச்சு. நாங்க நைட் தூங்கும் பொழுது எப்படி தூங்கணும்? மனம் திரும்பணும். பகல் என்ன நடக்கும் தெரியாது, என்ன சிந்திக்கும் தெரியாது. ஏன் கட்டாயம் நைட் தூங்கினா நாங்க மனம் திரும்பணும்? தூங்கும் பொழுது என்ன நடக்குதே தெரியாது, நடக்கிறதே. ஏன்னா மூச்சு போனா அவ்வளவுதான், அடுத்த நாள் அடக்காராதனை. எந்த நேரம் கர்த்தர் எங்களுடைய மூச்சு எடுப்பார்னு தெரியாது, அது அவருக்கு மட்டுமே தெரியும். ஆகவே நாங்க எல்லாம் ஆயத்தத்தோடு இருப்போம். நாங்க யாவும் எழுந்திருப்போமா? ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இது குறிச்சு பார்க்கிறதுக்கு. ஆயத்தத்தோடு இருங்க. இதே இயேசு மறுபடியும் வரப்போகிறார். செக்கரியா புஸ்தகத்தில் சொல்றாரு இயேசுனுடைய வருகை குறிச்சு. நாங்க ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் மலைகளின் மேல் ஆகாயத்துக்கு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் நாங்க மறுத்திருந்தால் அவர் நாங்க அந்த அதிசயத்தோட எங்களை எடுப்பார். அத்தோட நாங்க அந்நாட்களில் வாழ்ந்திருந்தா அதே கிறிஸ்து எங்களை இழுத்து எடுக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே அந்த ஆயத்தத்தை எங்களுக்கு கொடுங்க. கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் ஆண்டவரே மன்னிப்பு கொடுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு விட்டுட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா, நீர் எங்களுக்கு இல்லாம போனா நித்திய காலின் அந்த வாழ்க்கை இல்லாம போகும்னாதா. நாங்க இந்த பூமியில இருக்கிறது ஒரு கொஞ்ச காலத்துக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆயத்தத்தோடு இருக்கணும். வாரும் மலைகளின் மேலே